சத்தியம் தொலைக்காட்சி மற்றும் இந்துஸ்தான் கல்லூரி இணைந்து நடத்திய வெற்றி திசை காட்டு நிகழ்ச்சி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் நடைபெற்றது. மாணவர்களுக்கு நம்பிக்கை திசையை காட்டிய இந்த நிகழ்ச்சி குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். மாணவர்களிடையே பெரும் நம்பிக்கையை விதைத்த சத்தியம் டிவி மற்றும் இந்துஸ்தான் கல்லூரி இணைந்து நடத்திய வெற்றி திசை காட்டு என்ற மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் நடைபெற்றது. மாணவர்கள் எப்படி தேர்வுகளை எதிர்கொள்வது, தேர்வுக்கு பின்னர் உயர்கல்வியை எப்படி தேர்வு செய்வது, பெருகி வரும் படிப்புகள், அரசு வேலை பெற தேர்வு செய்ய வேண்டிய படிப்புகள் குறித்து விரிவான ஆழமான ஆலோசனைகளை விருந்தினர்கள் வழங்கினர். வெற்றி திசை காட்டு நிகழ்ச்சிகள் பள்ளியின் முதல்வர் திருமதி சரோ தனராஜன் தொடக்க உரையை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து பேசிய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கோபிநாத், மாணவர்கள் ஒவ்வொருவரும் தனித்திறமைகளை வளர்க்க வேண்டும் என்று மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். அதன் பின்னர் மாணவர்களிடையே பேசிய லயன்ஸ் கிளப் தலைவர் மாதன், கோவை இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் பொன்னுசாமி, டாக்டர் பாலாஜி மற்றும் பிரேம்பாக்ஸின் தலைமை மேலாளர் ஹேமலதா தம்பு கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள புதிய மாற்றங்கள் குறித்தும் அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறித்தும் மாணவர்களுக்கு எடுத்துக் கூறினார். The youngsters are benefited. There is always a thought that people in many ways do not have exposure, they don't know about the exposure. I don't think it is true. Children are definitely open to many ideas already, and I'm sure it will be an eye-opener to your other staff members. Dear students, you are standing on a crucial moment, the turning point in your life. The decision of you to take after the higher education studies will influence not only you, but your career, and also the confidence, and also the independence, and finally you are going to be a great power to the society. நீ ஒரு ஸ்டேஜில் நீ நினைச்சு பார்த்தீங்கன்னா படிக்கிறோங்கிற மாதிரியான ஒரு ஈஸியான வேலை எதுவும் இல்லை. அன்னைக்கு நல்லா படிச்சிருந்தா அப்படின்னா நீ நல்லா வேலையில் போய் செட்டில் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறத நீ பின்னாடியே யோசிக்க கூடாது. ஆக்சுவலி அதனாலதான் நான் இன்னைக்கு வந்து இவ்வளோ ஒரு ப்ரோக்ராமிங் தன் வேலை வச்சு நான் ஏன் பண்றோம் அப்படின்னு இதுதான். நீ ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வந்து உன்னோட லைஃப்ல கஷ்டப்பட்டு படிச்சேன்னா கண்டிப்பா சொல்றேன், உன்னோட ஃபியூச்சர் வந்து நீ ரிமைனிங் இருக்கக்கூடிய வாழ்க்கையை வந்து சிறப்பாக ஓட்டலாம். அது ஒரு சந்தேகமே இல்லை. நோ பெயின் நோ கெயின். நீ எந்த லைஃப்ல எதுவுமே வந்து கஷ்டப்படாம ஈஸியா வரவே வராது. கஷ்டப்பட்டால் மட்டும்தான் எதையுமே வந்து நீ பின்னாடி வந்து அனுபவிக்க முடியும். இதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கார்னர்ஸ்டோன் 24இன் மூத்த திட்ட ஆலோசகர் RBU ஷியாம்குமார் மாணவர்களிடம் கலந்துரையாடும் போது மாணவர்களுக்கு உற்சாகமும் ஊக்கமளிக்கும் வகையிலான பயனுள்ள பல கல்வி தொடர்பான தகவல்களையும் தனது வாழ்வில் ஏற்பட்ட சம்பவங்களையும் உதாரணமாக எடுத்து கூறியும் விடாமுயற்சியோடு எதையும் சாதிக்கும் திறமை வேண்டும், அப்போது எதையும் எளிதில் வெல்ல முடியும் என கூறினார். உனக்கான ஹேபிட் ஃபார்மேஷன் இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. அது இல்லைன்னா உன்னால இருக்க முடியாது. அதை இன்னைக்கு சரி செஞ்சுக்கோ. அந்த ஹேபிட் எதுவாக இருக்கலாம், அந்த ஹேபிட்டை இன்னைக்கு அதை சூழ்த்திப்பார். This is giving me today pleasure and spoiling my tomorrow. If it is so, please drop that. Then only you will be able to fight that. Failure mentality. No way. You are born to win. You will rise above the storm. Winners எல்லாம் பார்த்தீங்கன்னா they will always like big stage. அந்த big stage வரும்போது they will raise your standards because you are an eagle. David and Goliath, everybody said Goliath was too big to be hit, but David said he is too big to be missed. அப்படின்னா இவ்வளோ பெருசு யாராவது அடிப்பாங்களா? இல்லை நான் ஈஸியாக அடிப்பேன். இவ்வளோ பெரிய இது யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது அந்த ஆட்டிடியூட்ல போங்க. இன்டெலெக்சுவல் டிஸ்கஷன், விஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுங்க. சத்தியம் டிவியோட ஹீரோவா இருக்காங்க. இன்னைக்கு உங்க கூட ஆல் க்ளோரி டு காட். இது எல்லாம் கடவுளுக்கு தான். ஆனா இன்னைக்கு உங்க கூட வந்து நிக்கிறதுக்கு கடவுள் ஒரு பலனும் ஒரு நோக்கத்தையும் வச்சிருக்காருல, ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறாருல.
1000 மாணவர்கள் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. ஒருத்தருக்கு இது பிரயோஜனமா இருந்தா என் வாழ்க்கை இன்னைக்கான வாழ்க்கைக்கு ஒரு வாழ்க்கை. உனக்குள்ள அந்த தன்னம்பிக்கையை கொண்டு வா. You are born to win, conditioned to lose. இந்த நிகழ்ச்சியில் தனியார் மற்றும் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த சத்தியம் டிவி ப்ரோக்ராம் வந்தேன். ஆம்பிஷன் என்னன்னு கேட்டாரு. எனக்கு வந்து ஆர்மி ஆகணும்னு சொன்னேன். நான் வந்து எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து ஆர்மி. அவர் எல்லாமே அவருக்கு வந்து சல்யூட் போட்டாங்க, வணக்கம் வச்சாங்க, அவருக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க. அதனால நான் சின்ன வயசுல இருந்து ஆர்மி ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த ப்ரோக்ராம் வந்து இங்க இருக்கிற 12th பசங்க எல்லாத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. முக்கியமா வந்து காமர்ஸ் குரூப் எடுத்தவங்களும் சரி, பயாலஜி எடுத்தவங்களும் சரி, எல்லாரும் வந்து அந்த குரூப்க்கு அந்த பேஸ் பண்ணி என்னென்ன வேலைக்கு போகலாம். ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க கொடுத்த அந்த கைடன்ஸ்னால நாங்க வந்து கண்டிப்பா ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ நல்ல காலேஜ் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. எனக்கு வந்து ஃபியூச்சர்ல என்ன படிக்கிறதுன்னு நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதுக்கான ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுத்தாங்க. இவங்க வந்து ரொம்ப மோட்டிவா பேசினாங்க. 30 days தான் இருக்கு எங்களோட போர்ட்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்து எப்படி ரெக்கவர் ஆகலாம், அதுல இருந்து எப்படி ரிலீஃப் ஆகலாம், அப்புறம் அதுவும் இல்லாம ஸ்டடி டிப்ஸ் தான் நிறைய கொடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. சத்தியம் டிவிக்கு ஒரு தேங்க்ஸ். அப்புறம் இந்துஸ்தான் காலேஜ் சத்தியம் டிவி மற்றும் இந்துஸ்தான் கல்லூரி இணைந்து நடத்திய வெற்றி திசைகாட்டு என்ற மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி மாணவர்களிடையே பெரும் நம்பிக்கையை விதைத்தது என்றால் அது மிகையல்ல.